தாவேக்காக்கு லக்கடிச்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். மக்களுடைய மூன்றாவது கட்சிக்கான தேடல் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இல்லாத எங்களுக்கு வாய்ப்பு எங்களுக்கு வேணும். அதுலதான் பல கட்சிகள் இது வரைக்கும் வந்தாங்க. நம்ம பார்த்துருக்கிறோம். தமாக வந்துச்சு, பாமக வந்துச்சு, மதிமுக வந்துச்சு, தேமுதிக வந்துச்சு, பாஜக 2-3 எலெக்ஷன்ல பிளே பண்ணிருக்கு. இப்படி எல்லாருமே திரும்ப எல்லாருமே திருப்பி அதிமுக தேமுக சேர்ந்துட்டாங்க. சீமான் ஒருத்தர் தான் இவங்க கூடயே பேசி யாராவது வந்தார். அவர் கிராஜுவல் குரோ ஆகிட்டே இருக்காரு. பார்த்துருக்கீங்க. எந்த சினிமா பின்புலமும் இல்லாம, எந்த ஸ்டார் வேல்யூம் இல்லாம, ஒத்த நபர் வச்சுட்டு மாவட்டத்துக்கான குட்டி ஜமீன்தார்கள் இல்லாம தனி நபரா அங்க நிக்கிறாருங்கிற பார்க்கணும். அது என்ன காட்டுது? தமிழ் தேசியத்தை விரும்புகிறார்கள், பிரிவினைவாதம் விரும்புகிறார்கள், இந்திய தேசத்தை ஏற்கவில்லைங்கிறது இல்ல. அது அந்த ஓட்டே கிடையாது. நீங்க பாஜக எழுந்து வந்த போது சீமான் ஓட்டு குறையறதுக்கான ஆபத்து இருந்துச்சு. விஜய் வந்த பிறகு சீமான் ஓட்டு குறையுமாங்கிற கேள்விதான் இருக்கு எல்லாருக்கும். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க? தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கான ஆதரவு இல்ல, தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்கான ஆதரவு. எனக்கு யாராவது ஒருத்தர் வேற யாராவது அந்த இடத்துல அண்ணாமலை முன்னாடி நிக்கிறாரு, அப்படி போடுறாங்க. அந்த இடத்துல விஜய் முன்னாடி நிக்கிறார், அப்படி போடுறாங்க. அப்ப அண்ணாமலையா விஜயா சீமானாங்கிறது இல்ல மேட்டர். அண்ணாமலைக்காக விழுகிற ஓட்டோ, சீமானுக்காக விழுகிற ஓட்டோ, விஜய்க்காக விழுகிற ஓட்டோ கிடையாது. 2 பேருக்கு வேண்டாம், எங்களுக்கு வேற யாராவது சொல்லுங்க. அந்த இடத்துல விஜய் நிற்கும் போது அது இன்னைக்கு எந்த கருத்து கணிப்பும் 15% கீழே சொல்ல. ஒர்ஸ்டா இருக்கக்கூடியவங்க கூட அவங்க நகரத்துல பண்றாங்க, அங்க பண்றாங்கன்னு எங்கெங்க பூம் பண்ணுவாங்க நிறைய இடங்கள்ல பேசுறாங்களே தவிர இன்னும் அதிகமான ஹைப் கொடுக்குற நிறைய விஷயங்கள் இருக்குதே தவிர குறைத்து மதிப்பிடக்கூடிய ஆட்கள்.